வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு என்ன பண்ணாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல. தொழிலாகட்டும், படிப்பாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ தான் நான் படிக்கிறேன், ஆனாலுமே எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது. 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் ஆகிடுது அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். முக்கியமாக நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற ஒரு பரிகாரமானது மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை நம்ம சாத்தி வழிபடணும். அப்படி வழிபடும்போது நம்மளுக்கு நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வெற்றிலை மாலையை நம்மளாவே தொடுக்கணும். எப்படி நீங்கள் எந்த நம்பர்ஸில் நீங்கள் வெற்றிலை மாலை நீங்கள் தொடுத்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செலுத்தணும் அப்படின்னா, உங்களோட பூஜை ரூமில் இருக்க ஆஞ்சநேயரின் படம் அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யலாம். குறைஞ்சது 7 இருக்கணும், அதிகபட்சம் 108 இருக்கலாம். 7, 11, 21, 51, அதே மாதிரி அந்த வரிசையில் 101, 108 இது வரையும் நம்ம அந்த மாலையை தொடுக்கலாம். மாலையை தொடுக்கும்போது எப்போவுமே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனை முறை நம்ம ஸ்ரீராம ஜெயம்னு சொல்கிறோமோ அத்தனை முறை நம்ம பாவமானது குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம பூர்வ ஜென்ம பாவம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாவம் இருக்கு இல்லையா, முன் ஜென்ம பாவங்கள், அதெல்லாமே நம்மளுக்கு குறையும். ஸ்ரீராம ஜெயம்னு நம்ம ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுறதும் மிக சிறந்தது தான். நம்ம டெய்லியுமே இந்த ஒரு பழக்கத்தை கடைப்பிடிக்கலாம். 108 முறை ஸ்ரீராம ஜெயம்னு நம்ம தனியாக ஒரு நோட் வாங்கி அந்த நோட்டில் நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கிறப்ப அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அதன் மூலியமாக அதிகமான பலன் கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு எதுக்காக வெற்றிலை மாலை மிகவும் பிடிக்கும், வெற்றிலை அப்படின்றது அவருக்கு எதுக்காக மிகவும் பிடிக்கும் அப்படின்னா, அவர் சீதையை காண செல்லும் பொழுது, ராமபிரான் அனுப்பி சீதையை காண செல்லும் பொழுது அவர் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் சீதை அங்கே இருக்க வெற்றிலையை எடுத்து மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு கொடுத்தாங்க. அப்பத்துலேருந்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை அப்படின்றது மிகவும் பிரியமான ஒன்று. அவரோட தாயாக நினைக்கின்ற சீதையிடமிருந்து கிடைத்த அந்த வெற்றிலையை அவர் ரொம்பவே விருப்பப்பட்டதாக அவருக்கு ஆகிருச்சு. அதனால தான் வெற்றிலை மாலையை நம்ம ஆஞ்சநேயருக்கு செலுத்தும் போது அவர் நம்மளோட வேண்டுதல் என்ன விதமான வேண்டுதலாக இருந்தாலும் சரி சீக்கிரமாகவே நம்மளுக்கு அது நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு நம்ம நம்மளோட பரிகார பூஜைகள் எல்லாத்தையுமே நம்ம நம்பிக்கையோடு நம்ம பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு பாவம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பாவம் செய்கிறோமோ அதுக்கான கஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப அதிகம். நம்ம எந்த பாவத்தை நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டமும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பாவங்களை கூட செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துடணும். எந்த அளவுக்கு நம்ம பாவம் செய்யலையோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டங்கள் இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மற்றபடி நம்ம புண்ணியம் முடிஞ்ச அளவுக்கு புண்ணியம் செய்யணும். அப்படி புண்ணியம் செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இருந்தாலுமே சரி பாவத்தை மட்டும் செஞ்சிடக்கூடாது. அதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடை நீங்கள் பண்ணும்போது ஆஞ்சநேயர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தது 3 விஷயம்: வெண்ணெய், வெற்றிலை, செந்தூரம். இந்த 3 விஷயம் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடிக்கும். எல்லாத்தையுமே விட மிகவும் பிடித்தது ஸ்ரீராம ஜெயம் என்னும் நாமம். அதை நம்ம எப்போவுமே நம்ம தூங்கி எழுந்ததுமே நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ரீராம ஜெயம் நம்ம 3 தடவை நம்ம சொல்லிடணும்.
சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நாளே வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு அந்த நாளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பூஜையை வந்து என்று பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வியாழக்கிழமைகளில் மற்றும் சனிக்கிழமைகளில் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.